ஹாய்ங்க, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோட வந்திருக்கேன். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு டிப் பார்த்தீங்கன்னா, ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசேஷன். என்னடா ஃப்ரிட்ஜை காட்டுறேன்னு பார்க்குறீங்களா? இந்த ஃப்ரிட்ஜ் வாங்கி 12 வருஷம் ஆயிடுச்சுங்க. இன்னும் நல்ல மெயின்டெயினாக தான் இருக்குது. எப்படி மெயின்டைன் பண்ணுறேன் அப்படின்னா, மந்த்லி ஒன்ஸ் வந்து இதை நல்லா டீப் க்ளீன் பண்ணிவிடுவாங்க. பண்ணிவிட்டு நல்லா ஆர்கனைஸ் பண்ணி என்ன வேணுமோ அதை வாங்கி வச்சுப்பேன். ஏன்னா நம்ம வந்து டெய்லி யூஸ் பண்ணுற திங்ஸ்லாம் இதில் நிறைய இருக்கும் இல்லையா? பால், காய்கறியாக இருக்கட்டும், இதெல்லாம் இருக்கும். ஸோ அதை வந்து நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணி வச்சுக்கோங்க. செகண்ட் டிப் பார்த்திங்கன்னா, வீட்டில் வந்து எல்லா திங்ஸ்க்கும் ஒரு ப்ளேஸ் கொடுத்துருங்க. அந்தந்த பொருளை அந்தந்த இடத்துல வச்சுருங்க. அப்படி இருந்தாலே வீடு எப்போவுமே பார்க்குறதுக்கு நீட்டாகவும் அழகாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நல்லா பெருக்கிட்டு 3 தடவை, வாரத்தில் 3 தடவையாவது மாப் போட்டுருங்க. அப்போ தான் எந்த ஸ்மெல்லும் வராது. பார்க்குறதுக்கே ஒரு ப்ளசன்டபுளாக இருக்கும். குழந்தைங்க இருந்தாலும் பரவாயில்ல, இதை மெயின்டைன் பண்ணுங்கள். தேர்ட் டிப் பார்த்திங்க அப்படின்னா, கிச்சன் தான், சிங்க் ஏரியா. நான் பார்த்திங்கன்னா சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு லாஸ்ட்டாக தான் க்ளீன் பண்ணுவேன். எனக்கு குழந்தைங்க இருக்கிறதுனால நான் அப்படி தான் மெயின்டைன் பண்ணுறேன். நல்லா ஜாமான்லாம் கழுவி முடிச்சதுக்கப்புறம் சபீனா தான் யூஸ் பண்ணுறேன். அதெல்லாம் போட்டு நல்லா விளக்கிட்டு இந்த மாதிரி தான் கழுவி விட்டுட்டு ஒய்ப் பண்ணிவிடுவேன். ரொம்ப போட்டு டம்ப் பண்ணாதீங்க. என்ன யூஸ் பண்ணுறீங்களோ, எது தேவையோ அதை மட்டும் வச்சுக்கோங்க. பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப அப்படி அழகாக ரொம்ப பளபளன்னு இருக்கணும்லாம் இல்லைங்க. நமக்கு எப்படி வேணுமோ அதை மாதிரி மெயின்டைன் பண்ணால் போதும். எப்போவுமே கிச்சன் நீட்டாக இருந்தால் போதும். அடுத்தது பார்த்திங்கன்னா, துணி தான். நம்ம டெய்லி துவைச்சிடணும். முடிஞ்ச வரைக்கும் டெய்லி துவைச்சிட்றது தான் நல்லது. நான் வந்து மிஷினில் போடுறேன் அப்படின்றதுனால நான் ஒன்றை விட்ட ஒரு நாள் தான் துவைக்கிறேன். இப்போ வர சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க இல்லையா? அதனால் ஒரு 2 ஹவர்ஸ் மட்டும் போட்டு வெயிலில் போட்டு காய வச்சுட்டு மடித்து வச்சுருங்க. நான் வந்து துணியெல்லாம் துவைச்சிருவேன். பெரிய பாப்பா ஸ்கூல் விட்டு வந்த பிறகு அவள் வந்து அழகாக மடித்து அங்கங்கே வச்சுருவாள். அடுத்தது பார்த்திங்கன்னா, ஃபுட்டு சிம்பிளாக சமைச்சாலும் பரவாயில்ல, வீட்டிலே செஞ்சு சாப்பிடுங்க. அதுவும் ஹெல்த்தியாக செஞ்சு சாப்பிடுங்க. வெளியே சாப்பிட்டீங்க அப்படின்னா அதில் நிறைய வந்து டேஸ்ட் பவுடரு அதெல்லாம் போடுவாங்க. அது ஹெல்த்துக்கும் நல்லதில்லை, அப்புறம் பார்த்திங்கன்னா மணிக்கும் நல்லது கிடையாது. ஸோ வீட்டிலே ஹெல்த்தியாக செஞ்சு சாப்பிடுங்க. குழந்தைங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கொடுக்க பாருங்கள். நிறைய வாங்கிலாம் ஸ்டோர் பண்ணாதீங்க. அன்னன்னைக்கு வாங்கி அன்னன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக சமைச்சு கொடுங்க. இந்த நான்வெஜ்லாம் சமைக்கிறீங்கன்னா இந்த டிப் ஃபாலோ பண்ணுங்கள். மெயினாக குழந்தைங்களுக்கு நிறைய கார்போஹைட்ரேட் மட்டும் இல்லாமல் ப்ரோட்டீன், ஃபைபர், விட்டமின்ஸ் இதெல்லாம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ட்ரை ஃப்ரூட் ஜூஸ் வந்து முடிஞ்ச வரைக்கும் கொடுங்க. எல்லோரும் நினைக்கலாம், இதெல்லாம் எப்படி வாங்குறது, நிறைய காஸ்ட்லி அப்படின்னு நினைக்கிறோம். பட் ஆனால் நம்ம செலவு பண்ணுறதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நிறைய வேஸ்ட்டாக தான் பண்ணுறோம். டிரான்ஸ்போர்ட்டேஷனாக இருக்கட்டும், அப்புறம் வந்து மீஷோவில் ஆர்டர் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி வந்து அன்னெசரியாக நிறைய நம்ம வேஸ்ட் பண்ணுறோம் மணியை. அதை வந்து இதில் செலவு பண்ணுங்கள். அதுக்கு அடுத்த டிப் பார்த்திங்க அப்படின்னா, ப்ரொவிஷன்ஸ் தான். மந்த் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னா போயிட்டு ஒரு நோட் பென் எடுத்துகிட்டு போயிட்டு கிச்சனில் என்னென்ன வேணுமோ கண்டிப்பாக நோட் பண்ணிக்கோங்க. வேஸ்ட்டான பொருள்லாம் வாங்காதீங்க. நம்ம சூப்பர் மார்க்கெட் போனாலும் பரவாயில்ல, இல்லை மளிகை கடைக்கே போனாலும் பரவாயில்ல, அந்த சீட்டை வந்து கையில் எடுத்துகிட்டு போங்க. தேவையானதை மட்டும் வாங்கிட்டு வாங்க. அப்படி வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நோட் பண்ணிக்கோங்க. மேனுஃபேக்சர் பாருங்கள், எம்ஆர்பி பாருங்கள், மெயினாக இன்னும் இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்குது அப்படின்றத கண்டிப்பாக செக் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுங்க. அதுதான் ரொம்பவே நல்லது. இந்த டிப்பை ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, செல்ஃப் க்ரூமிங். நம்மளே அழகாக வச்சுக்கிறது, நம்ம குழந்தைங்களையும் அழகாக வச்சுக்கிறது. நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ட்ரெஸ்லேயே பார்த்திங்கன்னா நல்ல ட்ரெஸ்ஸை நீட்டாக போட்டுக்கோங்க. நல்லா குளிச்சுட்டு நல்லா நீட்டாக ட்ரெஸ் பண்ணி தலை சீவி ஓவராக மேக்கப் பண்ணணும் அப்படிலாம் இல்லை. சிம்பிளாக மேக்கப் போட்டால் கூட போதும். மேக்கப்னால் ஓவராக அதெல்லாம் சொல்லலைங்க. ஒரு ஃபேஸை வந்து நல்லா ஹைட்ரேட்டாக வச்சுக்கணும். கை காலெல்லாம் நல்லா ஹைட்ரேட்டாக வச்சுக்கோங்க. நிறைய தண்ணி குடிங்க, நல்லா சாப்பிடுங்க, நல்லா தூங்குங்க. இதனாலே நம்ம ஃபேஸ் வந்து ரொம்ப க்ளோவாக இருக்கும். இந்த டிப்பை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, உடல் ஆரோக்கியம் மட்டும் இல்லாமல் மன ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். மன ஆரோக்கியத்துக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, குழந்தைங்களோட ஸ்பெண்ட் பண்ணுங்கள், இல்லை பிடிச்ச விஷயத்த பண்ணுங்கள். நான் பார்த்திங்கன்னா என் குழந்தைங்களோட தான் ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணுவேன். சின்ன குழந்தைங்களாம் இருந்தாங்க அப்படின்னா சில பேர்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக டென்ஷன் ஆவாங்க, கத்துவாங்க, அடிப்பாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. குழந்தைங்களா ட்ரீட் பண்ணுங்கள். நீங்களும் குழந்தைங்களாவே மாறிடுங்க. அப்படி பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக குழந்தைங்க நம்ம பேச்சை கேட்பாங்க, நம்மக்கிட்ட ஜாலியாக விளையாடுவாங்க. அவங்களுடைய மென்டல் ஹெல்த்தும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். சப்போஸ் பெரிய பசங்க இருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட எப்படி நடந்துக்கணுன்னா, நம்ம வந்து அவங்ககிட்ட ஃப்ரீடமாக பேசணும். நம்ம பேசினாலே அவங்க வந்து அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து நம்மகிட்ட பகிர்ந்துப்பாங்க. ஸோ குழந்தைங்கக்கிட்ட வந்து சின்ன வயசாக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி, நம்ம குழந்தைங்கள நம்ம தாங்க பார்த்துக்கணும்.
ஸோ அவங்களுக்குன்னு ஒரு டைமை கண்டிப்பாக ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரீயாக ஜாலியாக பேசுங்க. நல்லது கெட்டதை வந்து எடுத்து சொல்லுங்கள். கண்டிக்கிற இடத்துல கரெக்டாக கண்டிங்க, அவ்வளோதான். நான் பார்த்தீங்கன்னா என் 2 பசங்கிட்ட இப்படி தான் இருக்கேன். என் 3வது பையன் வந்து ரொம்ப சின்ன குழந்தை. அவர்கிட்டயுமே நல்லா இன்ட்ராக்ட் பண்ணுவேன், நல்லா பேசுவேன். அவரும் என் முகத்தை பார்த்து நல்லாவே பேசுவார், சிரிப்பார். இந்த டிப் தாங்க நான் ஃபாலோ பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதெல்லாம் பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஹாப்பியாக இருக்கணும். ஸோ நானும் நல்லா பாட்டு கேட்குறது, நல்லா சாப்பிட்றது, பிடிச்சது சாப்பிட்றது, இப்படி தாங்க இருப்பேன். நெக்ஸ்ட்டு டிப் பார்த்திங்க அப்படின்னா சேவ் பண்ணணுங்க. கண்டிப்பாக சேவிங்ஸ் தான் ரொம்பவே முக்கியம். சம்பாதிக்கிறது எவ்வளோ இம்பார்ட்டனோ அதை விட அதை வந்து சேர்த்து வைக்கிறது அதை விட ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம குழந்தைங்களோட ஃப்யூச்சருக்கு வந்து அதுதான் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் 50,000 சம்பாதிச்சாலும் சரி, இல்லை 1 லேக்காக இருந்தாலும் சரி, இல்லை வெறும் 20,000 தான் சம்பாதிக்கிறனாலும் பரவாயில்ல, அதில் வந்து 50% சேர்த்து வைக்க பாருங்கள். நீங்கள் 20,000 தான் சம்பாதிக்கிறீங்கன்னா இன்னும் மேலே மேலே சம்பாதிக்கிறதுக்கு என்ன உங்களை டெவலப் பண்ணிக்கணுமோ அப்படி டெவலப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஸ்கில்லை வளர்த்துக்கோங்க. அதுக்கு என்ன முயற்சி பண்ணணுமோ கண்டிப்பாக அதை பண்ணுங்கள். அப்படி பண்ணால் மட்டும்தான் நம்ம இண்டிபெண்ட்டாக இருக்க முடியும். அப்போ தான் நமக்கு பிடிச்ச விஷயத்த நம்ம வந்து பண்ணிக்க முடியும். யார்கிட்டையுமே போய் டிபெண்ட் பண்ணி இருக்கணும்னு அவசியமே இருக்காது. நம்மளை பார்த்து தான் நம்ம குழந்தைங்களும் வளர்கிறாங்க. ஸோ நம்ம சேமித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களும் ஃப்யூச்சரில் சேமிப்பு பழக்கத்தை கற்றுப்பாங்க. சம்பாதிக்கிறத அன்னன்னைக்கு செலவு பண்ணிடணும் அப்படின்னு என்றைக்குமே நினைக்காதீங்க. முடிஞ்ச வரைக்கும் சேர்த்து வைங்க. குழந்தைங்களோட ஃப்யூச்சருக்காக இருக்கட்டும், படிப்புக்கு, எல்லாத்துக்குமே நீங்கள் சேர்த்து வைக்கிற சின்ன தொகை வந்து பின்னாடி ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. ஓகேங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு சாமானிய மக்கள் எப்படி இருப்பாங்களோ அதை தான் உங்கள்கிட்ட நான் சொல்லியிருக்கேன். இதை தான் நானும் ஃபாலோ பண்ணுறேன். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூங்க. நன்றி. பை பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.